வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் சீன விஜய எதிரொலி, வாக்குறுதிகளை அடிக்கோடிடும் இந்திய ஊடகங்கள். ஸ்டாலினிடம் ஸ்ரீதரன் முன்வைத்துள்ள வேண்டுகோள். மீண்டும் இருதரப்பு பேச்சுவார்த்தை, புதுப்பிக்கப்படவுள்ள கடத்தொழில் அணுகுமுறை. அரசியல் தலையீடுகின்றி ஆசிரிய இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், ஜோசப் ஸ்டாலின். வாகனங்கள் தொடர்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா? வசந்த யாபா பண்டார கேள்வி. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் கட்டுப்பணத்தை மீள கையளிக்க நடவடிக்கை. கல்லோயா ஆற்றின் கரை உடைப்பெடுக்கும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தென்கொரிய ஜனாதிபதி அதிரடி கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது இந்தியாவால் உளவு கப்பல்களாக கருதப்படும் சீன ஆராய்ச்சி கப்பல்களை அனுமதிப்பது உட்பட பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படலாம் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொழும்பின் மிகப்பெரிய கடன் வழங்குநராக கூறப்படும் சீனாவிற்கான இலங்கையின் கடன் உறுதிப்பாடுகள் மற்றும் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சிகள், முதலீடுகளின் விரிவாக்கம் ஆகியவை அனுரகுமார திசாநாயக்கவுடன் கலந்துரையாடப்படலாம் என எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளும் விவசாயம், சுற்றுலா, கல்வி மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் குறித்த செய்தியில் இலங்கையின் 2 அரசு தொலைக்காட்சிகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு வழிவகுக்கும் என்று இலங்கை எதிர்பார்க்கின்றது. ஒரு தசாப்தத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டுள்ள மத்திய விரைவு சாலை முடிக்க இலங்கை சீனாவின் உதவியையும் கோரும். அத்தோடு தெற்கு துறைமுகமான ஹம்பாந்தோட்டையை சுற்றியுள்ள சீன தொழில்துறை மண்டலத்தையும் இந்த பேச்சுவார்த்தை உள்ளடக்கும். டிசம்பரில் டெல்லியில் இருந்து அனுர திரும்பிய உடனேயே திசாநாயக்கவை சந்தித்த உயர் சீன அதிகாரி கின் போ ஜோங், சீன நிறுவனங்கள் ஹம்பாந்தோட்டையில் வணிகம் செய்ய ஆவலுடன் காத்திருப்பதாக கூறியுள்ளார். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான விமர்சகராக கருதப்பட்ட திசாநாயக்க தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு டெல்லியை தேர்ந்தெடுத்தார். இதன்போது டிசம்பரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த போது சீனாவை பற்றி வெளிப்படையாக குறிப்பிடும் வகையில் இலங்கை தனது பிரதேசத்தை இந்தியாவின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பயன்படுத்த அனுமதிக்காது என உறுதியளித்துள்ளார். சீன சார்பு தலைவர் என கூறப்படும் மஹிந்த ராஜபக்ச, அவரது சகோதரர் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் காலத்தில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 ஆண்டு குத்தகைக்கு கையகப்படுத்துவதன் மூலம் இலங்கையுடனான தனது மூலோபாய உறவுகளை விரிவுபடுத்திய சீனா அதைத் தொடர்ந்து கொழும்பு துறைமுக நகர திட்டத்தை மேம்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கடத்தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கோரியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் நிகழ்வு கிளிநொச்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், வெகு விரைவில் இந்திய இலங்கை கடத்தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பான சந்திப்பு நடைபெறும். தமிழக அரசின் அழைப்பின் அயலக தமிழர் தின நிகழ்வில் கலந்து கொண்ட போதே தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். அதற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடாத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தென்னிந்திய கடத்தொழிலாளர்கள் இழுவை படகுகளை பயன்படுத்தி கடத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதோடு சட்டவிரோத உபகரணங்களையும் பயன்படுத்துவதாக கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்திய இலங்கை கடத்தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வை காண்பதற்காக மீண்டும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாக ரத்ன கமகே கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்னிந்திய கடத்தொழிலாளர்கள் இழுவை படகுகளை பயன்படுத்தி கடத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதோடு சட்டவிரோத உபகரணங்களையும் பயன்படுத்துகின்றார்கள். இதனை இலங்கை கடத்தொழிலாளர்கள் எதிர்க்கின்றார்கள். அத்துடன் இந்த நடைமுறைகள் இந்திய பெருங்கடலின் கடல் வளங்களுக்கும் தீங்கு விளைவிப்பதால் இரு தரப்பினருக்குமே பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இந்திய தரப்பும் தயாராக உள்ளது. தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் விடயங்களை முன்னெடுப்பதற்கு நாமும் தயாராகவே உள்ளோம். ஆனால் அடுத்து வரும் காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட அணுகுமுறையுடன் இந்திய அதிகாரிகளுடன் விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் ஆரம்பிக்க உள்ளது என்றார். அரசியல் தலையீடு இன்றி ஆசிரிய இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் போன்று அரசியல் காரணிகளின் அடிப்படையில் இடமாற்றங்கள் இடைநிறுத்தப்படக்கூடாது என அவர் கோரியுள்ளார். ஒரே பாடசாலையில் 6 ஆண்டுகளுக்கு மேல் கடமையாற்றிய ஆசிரியர்கள் சிலருக்கு இடமாற்றம் குறித்து அறிவிக்கப்பட்ட போதிலும் சிலர் 10 ஆண்டுகள் கடமையாற்றியுள்ள நிலையில் அவர்களுக்கும் இடமாற்றம் பற்றி அறிவிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில ஆசிரியர்கள் ஒரே
அதே பாடசாலையில் நீண்ட காலம் சேவையாற்ற முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்க ஆட்சி காலத்திலும் இவ்வாறு சில ஆசிரியர்களது இடமாற்றங்கள் இடைநிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் தலையீட்டின் அடிப்படையில் இடமாற்றங்கள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் இந்த நிலைமை மாற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சுமார் 5000 ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் குறித்த பரிந்துரை செய்யப்பட்ட போதிலும் உரிய பதிலீடுகள் இல்லை என்ற அடிப்படையில் சில ஆசிரியர்கள் தொடர்ந்தும் அதே பாடசாலைகளில் சேவையாற்ற முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தூர பிரதேசங்களில் சேவையாற்றாத 40 முதல் 50 வயதுடைய ஆசிரியர்களை தூர பிரதேசங்களில் கடமையில் ஈடுபடுத்த வேண்டும் என ஜோசப் ஸ்டாலின் கோரியுள்ளார். கடந்த 2023 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் கட்டுப்பணம் மீள கையளிக்கப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த 2023 வருடம் மார்ச் மாதம் நடைபெறவிருந்த 320 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்காக 80,670 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இவர்கள் சுயேட்சை குழுக்கள் வாயிலாகவும் அரசியல் கட்சிகள் மூலமாகவும் அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்படவுள்ள நிலையில் வேட்பாளர்களின் கட்டுப்பணமும் மீள கையளிக்கப்படவுள்ளது. வாகனங்கள் தொடர்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. 12 லட்சம் ரூபாவிற்கு விட்ஸ் ரக வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்யக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை சீர் செய்வோம் என தேசிய மக்கள் சக்தி உறுதிமொழி வழங்கியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த யாபா பண்டார தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் அனைத்து வீடுகளிலும் 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான விட்ஸ் ரக வாகனம் ஒன்றை நிறுத்த முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 12 லட்சம் ரூபாவிற்கு விட்ஸ் ரக வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியும் என பிரதி அமைச்சர் நலின் ஹேவகே தேர்தல் மேடைகளில் பிரச்சாரம் செய்திருந்தார் என வசந்த யாபா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். விட்ஸ் ரக வாகனம் ஒன்றை 12 லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியும் எனவும் அரசாங்கம் 70 முதல் 80 லட்சம் ரூபாய் வரி அறவீடு செய்வதாகவும் நலின் ஹேவகே தேர்தல் பிரச்சார மேடைகளில் குறிப்பிட்டிருந்தார். வாகனங்களின் விலை அதிகரிப்பானது ஊழல் மோசடி மிக்க அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளினால் ஏற்பட்டது என நலின் ஹேவகே குறிப்பிட்டிருந்தார். இந்த கூற்றுகளின் அடிப்படையில் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த யாபா அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். கல்லோயா ஆற்றின் கரை உடைப்பெடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட செயலாளர் சிந்தக அபேவிக்ரம தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அம்பாறையின் சேனாநாயக்கபுரம் மற்றும் சாமபுர பகுதிகளில் உள்ள 40 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 100 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சேனாநாயக்கபுர பகுதியில் கல்லோயா ஆற்றின் கரைகளில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு மணல் மூட்டைகளை போட்டு தற்காலிகமாக சரி செய்ய வழியில்லை. தற்போது உடைப்பு ஏற்படும் அபாயம் மட்டுமே உள்ளது. உடைப்பெடுக்கவில்லை. ஆனால் அது உடைந்தால் அம்பாறை பிரதேச செயலாளர் பிரிவின் சேனாநாயக்கபுரம் மற்றும் சாமபுர கிராம அலுவலர் பிரிவுகளில் சுதுவெல்ல பகுதியில் வசிக்கும் ஏராளமான குடும்பங்கள் வெள்ள சூழ்நிலையால் பாதிக்கப்படலாம். எனவே இன்று மாலை இந்த பகுதியில் ஒரு முகாமை அமைத்து சுமார் 40 குடும்பங்கள் அங்கே தங்க ஏற்பாடு செய்தோம். அங்கே சுமார் 110 குடும்பங்கள் இருக்கின்றார்கள் என்றார். தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் இயோல் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சியோலில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அவரை கைது செய்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கடந்த டிசம்பர் மாதத்தில் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாகவும் நாட்டில் கிளர்ச்சியை தூண்ட முயன்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த மாத தொடக்கத்தில் அவரை கைது செய்வதற்காக புலனாய்வாளர்கள் மேற்கொண்ட முதல் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போது அவர் கைது செய்யப்படும் போது அவரது இல்லத்தின் முன்னால் மிக அதிகளவான ஆதரவாளர்கள் கூடி எதிர்ப்பு வெளியிட்டதாகவும் அதனையும் மீறி அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.